மகர ராசி நேயர்களுக்கு பொதுவாகவே ஒரு உளவியல் மாற்றங்கள் சனி பயிற்சிக்கு பின் நடந்திருக்கும். ஸோ அது என்ன உளவியல் மாற்றம் 2026ன்னு சொல்லுங்க. மகர ராசிக்காரங்க தன்னை நம்ப ஆரம்பிப்பாங்க. தன்னம்பிக்கைங்கிறது அதிகமாகும். இவ்வளோ நாள் அடுத்தவங்களோட ஒப்பீனியனுக்கே நிறைய காது கொடுத்த ராசி யாருன்னா மகர ராசி. மகர ராசிக்காரங்க டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடிக்கடி டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறது, ஏதாவது ஒரு லிங்க் வந்ததுன்னா டக்குன்னு அதை கிளிக் பண்ணி பே பண்ணி ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணுறது. ஆனால் ரெண்டாவது இவங்களுடைய பார்ட்னர்கிட்ட ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸே ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை கொஞ்சம் ப்ரமோட் பண்ணுங்கள். ஒரு யூடியூப் சேனல் வச்சோ இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சோ அந்த பிஸ்னஸை நீங்கள் பர்டிகுலராக ப்ரமோட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பர்டிகுலர் பிஸ்னஸ்க்கு நல்ல ரீச் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இப்போ பெண் குழந்தை யோகமும் இருக்குது, ஆண் குழந்தை யோகமும் இருக்குது. நிறைய பேருக்கு ரெட்ட குழந்தைகள் பிறக்கிறதுக்கான யோகம் அப்படிங்கிறதும் இருக்குது. ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கீங்க, ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குன்னா அது டக்குன்னு சக்சீட் ஆகும். ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு கடன் வாங்கும். ஒரு ப்ரொடக்டிவான லோனாக இருக்கும். ஃபார் சேயிங் வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்குறது, லேண்ட் வாங்குறதுக்கு லோன் வாங்குறது, ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு லோனாக வாங்குறது, கோல்டை வச்சு லோன் வாங்கி அதை ஒரு ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். பணத்தை கொடுக்க போகிறாரு இல்லை பணத்தை வாரி இறைக்க வைக்க போகிறாருன்னா கண்டிப்பாக பணம் கொடுப்பாரு. என்ன காரணம் அப்படின்னா பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோட இணைந்தவர் ஆஸ்ட்ரோ முத்துக்குமாரி மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். மகர ராசி நேயர்களுக்கு 7.5 சனி இப்போ தான் முடிஞ்சிருக்குங்க மேம். ஸோ இந்த காலகட்டத்தில் அடுத்த சனி பயிற்சி எல்லாருக்குமே ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. சனி போயிட்டார், இனிமேல் எல்லாமே சுபமாக இருக்கணும். இருந்தாலும் என்னெல்லாம் நடக்கும் இந்த 2026 சனி பயிற்சிக்கு பின் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாங்க மேம். பொதுவாகவே ஒரு உளவியல் மாற்றங்கள் சனி பயிற்சிக்கு பின் நடந்திருக்கும். ஸோ அது என்ன உளவியல் மாற்றம் 2026ன்னு சொல்லுங்க. 2026 மகர ராசிக்கு இந்த 7.5 சனிங்கிறது முடிஞ்சிச்சு. ஸோ அவங்க எந்த மாதிரியான உளவியல் மாற்றங்களுக்குள்ளே போக போகிறாங்க. மகர ராசிக்காரங்க தன்னை நம்ப ஆரம்பிப்பாங்க. தன்னம்பிக்கைங்கிறது அதிகமாகும். இவ்வளோ நாள் அடுத்தவங்களோட ஒப்பீனியனுக்கே நிறைய காது கொடுத்த ராசி யாருன்னா மகர ராசி. நல்லாவே ட்ரெஸ் பண்ணி வெளியில் என்ன நீ டல்லாக இருக்கிற அப்படின்னு கேட்டால் நமக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி அடுத்தவங்க ஒப்பீனியனை ரொம்ப கேட்குறது, யார் என்ன சொன்னாலும் அதை பர்சனலாக நம்மளை தான் சொல்கிறாங்கன்னு எடுத்துக்கிறது, சின்ன சின்ன விஷயங்களுக்கும் அதிகமாக ரியாக்ட் ஆகுறது, இதெல்லாம் நம்மளோட பழக்க வழக்கமே இல்லையே. யாருனாலும் ஈஸியாக உங்களை ட்ரிகர் பண்ணி கோவப்படுத்தி காரியத்தை சாதிச்சிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஆரா அப்படிங்கிறது கம்மியாக, ரொம்ப லோ செல்ஃப் எஸ்டீமோட, ரொம்ப லோவாக லெத்தாஜிக்காக இருந்த ஒரு ராசி அப்படின்னா என்னென்னா மகர ராசிக்காரங்க தான். ஏன்னா சனியுடைய ஆளுமை, சொந்த ராசி சுயராசியாக இருந்தாலுமே சனி ராசி மேலே போகும்போது, 2ஆம் இடத்துல போகும்போது, விரயத்தில் போகும்போது நிறைய உளவியல் மாற்றங்களையும் ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு வீக்னஸையும் கொடுப்பாரு. ஸோ அதில் இருந்தெல்லாம் வெளியில் வரக்கூடிய ஒரு காலமாக ஒரு புத்துயிர் எடுத்து ஒரு புது பிறப்பாக மகர ராசிக்காரங்க வெளியில் வர போகிறாங்க. மகர ராசிக்கு இந்த சனிப்பயிற்சிக்கு பின் ஒரு பிரச்சனை வரும். ஏதோ ஒரு நபராக இருக்கலாம், இல்லை ஒரு பழக்க வழக்கமாக இருக்கலாம். இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னா எதெல்லாம் இருக்கும்? மகர ராசிக்காரங்க 2026 இந்த 7.5 சனியெல்லாம் முடிஞ்சிருச்சு. எந்த மாதிரியான விஷயங்கள்லையும் பழக்க வழக்கங்கள்லையும் யார்கிட்டையும் நீங்கள் கவனமாக இருக்கணும்னு கேட்குறீங்க. மகர ராசிக்காரங்க டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடிக்கடி டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறது, ஏதாவது ஒரு லிங்க் வந்ததுன்னா டக்குன்னு அதை கிளிக் பண்ணி பே பண்ணி ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணுறது, என்ன ஒரு விஷயம்னு தெரியாமல் ஒரு ஆர்கானிக்னு ஒரு ப்ராடக்ட்டை போடுறாங்கன்னா டக்குன்னு ஆர்டர் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டிஜிட்டலாக நிறைய பணம் இவங்களுக்கு வெளியில் போகும். டியூப்ளிகேட்ஸை வாங்கி ஏமாறக்கூடிய ஒரு பிராப்தமும் இருக்குது. ஸோ அதில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். ரெண்டாவது இவங்களுடைய பார்ட்னர்கிட்ட ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன். ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் பெருசாக பூதகரமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒருத்தர் விரும்புகிற மாதிரியே இன்னொருத்தரை கொண்டு வரணுங்கிற ஒரு இன்டென்ஷன் வந்துடும். இப்போ என்னென்னா, இப்போ மகர ராசியில் ஒரு கணவர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒய்ஃப் ஒரு காஃபி வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா, இவர் ஒய்ஃப்க்கு காஃபி வாங்கி கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பாரு. ஹெல்த்துக்கு நல்லது இல்லை, வேண்டாமே அப்படின்பாரு. அப்போ அங்கேருந்து ஒரு சண்டை வந்துடும். ஸோ நமக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி அவங்கள டிசைன் பண்ணணும்னு நினைக்காம அந்த சமயம் வாங்கி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அதை சொல்லி காட்டுறதுங்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். மகர ராசி நேயர்களுக்கு இந்த சனியோட பார்வையில் 3 இடத்துல இருக்குங்க. ஸோ ஒவ்வொரு இடமே இப்படிப்பட்ட பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க. மகர ராசி நேயர்களுக்கு முதல்ல 5ஆம் இடத்துல சனியுடைய பார்வை விழுது. குலதெய்வ குற்றம், ஏதாவது நேர்த்திக்கடன் பண்ணிட்டு பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா அதை குலதெய்வம் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில விஷயங்களில் தெய்வம் நம்மக்கிட்ட பேசும். நேரடியாக பேசலைனாலும் சில இன்சிடென்ட்ஸ் மூலமாக நம்மக்கிட்ட பேசும். அப்படி ஏதாவது நோட்டீஸ் பண்ணுறீங்கன்னா உடனே குலதெய்வம் கோயிலுக்கு போய் செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யுங்க. குறிப்பாக பெண் தெய்வங்களை குலதெய்வமாக வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக அங்கே போயிட்டு வந்துடணும். சக்கரை பொங்கல் செய்கிறது ரொம்ப நல்லது. குலதெய்வம் கோயிலுக்கு போய் ஒரு இனிப்பு நீங்கள் படையலாக போடுறதுங்கிறது ரொம்ப விசேஷம். ஸோ அதை கண்டிப்பாக பண்ணிக்கணும். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இந்த சனியுடைய பார்வை விழக்கூடிய இன்னும் 2 இடங்கள். ஸோ இதில் ரொம்பவே மகர ராசிக்காரங்க கவனமாக இருந்துக்கணும். என்னென்னா 10ஆம் இடம் கர்மஸ்தானம்னு சொல்லுவோம், 9ஆம் இடம் பாக்யஸ்தானம். அப்பாவுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். விரயம் செலவுகள்லையுமே ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். தேவையில்லாத எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். செலவு பண்ணிக்கிட்டே இருக்கும், காசு வெளியில் போயிட்டே இருக்கும். சனி நிறைய பெருவாரியான ராசிகளுக்கு விரயம் கொடுத்தாலும் மகர ராசிக்கு கொஞ்சம் அதிகமாகவே விரயத்தை கொடுப்பாரு. சகோதரர்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும்.
மகர ராசிக்கு இந்த சனி பயிற்சிக்கு பின் பண விரயங்கள் ஏதேனும் ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கு, இல்லை பண சேர்க்கை கிடைக்கிறதுக்குமே வாய்ப்புகள் இருக்காங்க மேம்? மகர ராசி நேயர்களுக்கு இந்த 7.5 சனியெல்லாம் முடிஞ்சிருச்சு. 2026 சனி என்ன பண்ண போறாரு? பணத்தை கொடுக்க போறாரு, இல்லை பணத்தை வாரி இறைக்க வைக்க போறாருன்னா கண்டிப்பாக பணம் கொடுப்பாரு. என்ன காரணம் அப்படின்னா 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் குருவுடைய வீட்டில் சனி உட்காந்துருக்கிறாரு. ஜூன் மாதத்துக்கு மேலே நடக்கக்கூடிய குரு பயிற்சியில் குரு உச்சமாகி சனியையும் பார்க்குறாரு. அப்போ போடக்கூடிய எஃபர்ட்ஸை கரெக்டாக போட போகிறீங்க. மகர ராசிக்கு என்ன பிரச்சனைனா, நல்லா உழைக்க தெரியும், நிறைய அறிவு இருக்கும், ஆனால் எங்கே உழைக்கணுங்கிறதுல சில மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. இதை இன்னும் கொஞ்சம் அலைன் பண்ணி கரெக்டாக அந்த எஃபர்ட்டை போட்டோம்னா நமக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கிடைக்குங்கிறதெல்லாம் தெரியும், பண்ண முடியாது. அதை பண்ணக்கூடிய ஒரு வருடமாக 2026 அப்படிங்கிறது இருக்கும். நிறைய பாசிட்டிவான டேர்னிங்ஸ் வந்து ஃபினான்ஷியலாக இருக்கும், நிறைய சேர்க்க முடியும், காசு பணம் வரும், மல்டிபிள் இன்கம் பாசிபிள். செகண்ட் இன்கம் ஏதாவது ட்ரை பண்ணுறீங்கன்னா கூட அது வரும். அந்த விரயம் அப்படிங்கிறது பெருவாரியாக குறையும். ஸோ எதுக்கு வந்து ரிப்பீட்டடாக செலவு பண்ணுறேன், ஒரு விஷயத்துக்கு வந்து ரிப்பீட்டடாக செலவு பண்ணிட்டே இருந்திருப்பாங்க, தேவையில்லாமல் செலவு பண்ணுறது. அது என்னதுன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை நிறுத்துவாங்க. அதே மாதிரி தன்னுடைய பணத்தை அதிகமாக அடுத்தவங்களுக்கு செலவழிக்கிறது, அதுலேயும் கொஞ்சம் கவனப்படுத்தி அதை கொஞ்சம் குறைச்சிப்பாங்க. ஸோ இந்த 2 விஷயத்தினாலையும் விரயம் அப்படிங்கிறதும் பெருவாரிய மகர ராசிக்கு கண்ட்ரோல் ஆக போகுது. மகர ராசி நேயர்களுக்கு பிஸ்னஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் மேம்? இந்த சனி பயிற்சி பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணுமா, இல்லை பிரச்சனைகளை உருவாக்குமா மேம்? 2026 ஆண்டு மகர ராசி நேயர்களுக்கு தொழில் பிஸ்னஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது? ஆஸ்ட்ராலஜர்ஸாக இருக்கட்டும், டாக்குமெண்ட் ரைட்டர்ஸாக இருக்கட்டும், மீடியாவாக இருக்கட்டும், பொதுவாக ரைட்டர்ஸ், எடிட்டர்ஸு, ஏதாவது எடிட்டோரியல்ஸ் பண்ணுறாங்க, இல்லை ஜார்னலிங் எழுதுகிறாங்க, பிளாகர்ஸ், இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். யூடியூபர்ஸாக இருக்கிறீங்க, இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த குறிப்பிட்ட வருடம் அப்படிங்கிறது பயங்கர யோகமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸே ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை கொஞ்சம் ப்ரமோட் பண்ணுங்கள். ஒரு யூடியூப் சேனல் வச்சோ, இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சோ அந்த பிஸ்னஸை நீங்கள் வந்து பர்டிகுலராக ப்ரமோட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பர்டிகுலர் பிஸ்னஸ்க்கு நல்ல ரீச் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல தான் இப்போ வரைக்கும் குரு இருந்துகிட்ருக்கிறாரு. ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் எந்த அளவுக்கு பிஸ்னஸை நீங்கள் என்ஹான்ஸ் பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோங்க. மகர ராசி நேயர்களுக்கு வேலை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? சனி பயிற்சினால் வேலையில் என்ன மாதிரி பிரச்சனைகள் வரலாம், இல்லை முன்னேற்றங்கள் இருக்குமாங்க? மகர ராசி நேயர்களுக்கு 2026 நடக்கக்கூடிய ஒரு ரொம்ப நல்ல விஷயம், 7.5 சனிலாம் முடிஞ்சிச்சு, புது வேலை கிடைக்கும். ஸோ ரொம்ப நாளாக ஐடியில் வந்து ஒரு ப்ராக்ரெஷனே இல்லாமல் நாங்கள் இருந்துகிட்ருக்கோம். ஏன்னா ஐடியை குறிக்கிற கிரகம் வந்து 6ஆம் அதிபதி புதன் தான். ஸோ அப்போனா ஐடி செக்டரில் இருக்கிறவங்க, லேட்டஸ்ட் அப்டேட்டட் டெக்னாலஜி, சைபர் செல்லில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல இயர் தான் இந்த இயர்னு சொல்லலாம். ஸோ புது வேலை தேடுறாங்க அப்படின்னா நிச்சயமாக கிடைக்கும். வேலை மாற்றம், இவங்க நினைக்கிற வேலை, நினைக்கிற கம்பெனியில் நினைக்கிற போஸ்டிங், ஸோ இந்த கம்பெனியெல்லாம் நம்ம எய்ம் பண்ணலாமா அப்படின்னு இவங்களே ஆச்சரியப்பட்டு பிரமிக்கிற அளவுக்குலாம் சில கம்பெனிஸ் இருக்கும். அதில் கூட இவங்க எய்ம் பண்ணுறாங்க, இல்லை ஏதாவது ரெஃபரன்ஸ் இருக்குது உள்ளே போக ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா நிச்சயமாக கிடைக்கும். இடமாற்றம், நான் ரொம்ப தள்ளி இருக்கேன் ஃபேமிலியை விட்டு, உள்ளே வந்து என் ஃபேமிலியோட சேர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன், வரலாமா அப்படின்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. நீங்கள் ஆஃபீஸில் போய் அப்ரோச் பண்ணிங்கனாலே ஈஸியாக கிடச்சிடும். ஸோ அந்தளவுக்கு வேலையில் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் மகர ராசிக்கு இருக்குது. மகர ராசி நேயர்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? திருமணம் இந்த காலகட்டத்தில் சனி பயிற்சிகளால் தடை ஏற்படுமா, இல்லை சுமூகமாக நடக்குமா? மகர ராசி நேயர்கள் இந்த 2026 ஆண்டை பொறுத்த வரைக்கும் திருமணத்தில் நான் கொடுக்க வேண்டிய ஒரு முக்கிய குறிப்பு இந்த சனியை அனுசரித்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் ஆஃபில் ஜூன் மந்த் வரைக்கும் பெருவாரியாக எந்த செலெக்ஷன்ஸும் பண்ணாதீங்க. இந்த மாப்பிள்ளை தான், இந்த பொண்ணு தாங்கிறத பண்ணாதீங்க. பிடிச்சிருந்தாலுமே கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி ஜூன் மந்த்துக்கு மேலே மேரேஜ் ஸ்டாக்கை எடுத்துகிட்டு வர்றது நல்லது. ஏன்னா 7ஆம் இடத்துக்கு குரு வந்துடுவார், உச்ச குரு வந்து ராசியும் பார்த்துருவார். அது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். குரு இப்போ வந்து 7க்கு 12 இருக்கிறாரு, அதாவது 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ எதிரித்தன்மை அப்படிங்கிறத அதிகப்படுத்துறாரு. நமக்கு என்னது நல்லது, நமக்கு யார் செட் ஆவாங்கிறத கரெக்டாக சூஸ் பண்ண முடியாது மகரதுனால. ஸோ கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வெயிட் பண்ணி ஜூன் மந்த்துக்கு மேலே கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது. கல்யாணம் ஆன தம்பதிகளாக இருந்தீங்கன்னா ஜூன் மந்த் வரைக்கும் எனக்கு காதும் கேட்காது, வாயும் பேச முடியாதுங்கிற அளவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அமைதியாக போய்க்கிறதுங்கிறது நல்லது. 6 மந்த்ஸ் கொஞ்சம் நல்லா கொண்டு போயிட்டீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் மேரேஜ் லைஃப் சூப்பராக இருக்கும். மகர ராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் மேம்? இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியத்துக்கு ஏதேனும் தடை வருமா, இல்லை சுமூகமாக இருக்குமா? மகர ராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 5ஆம் இடம் அப்படிங்கிறது வலுவாகவே இருக்குது. ஸோ 5ஆம் இடத்துல எந்த குறையுமே இல்லை. 5ஆம் அதிபதி சுக்ரன் நல்லா இருக்கிறாரு. ஸோ இப்போ பெண் குழந்தை யோகமும் இருக்குது, ஆண் குழந்தை யோகமும் இருக்குது. நிறைய பேருக்கு ரெட்டை குழந்தைகள் பிறக்கிறதுக்கான யோகம் அப்படிங்கிறதும் இருக்குது. ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கீங்க, ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குன்னா அது டக்குன்னு சக்சீட் ஆகும். ஸோ அதே மாதிரி வெள்ளிக்கிழமை தோறும் அம்பாளுக்கு நீங்கள் அர்ச்சனை கொடுத்துக்கிட்டே வரதுங்கிறது நல்லது. சுக்ரன் அப்படிங்கிறவர் அம்பாளோட அம்சம். அதே மாதிரி இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு இன்னொரு நல்ல ரெமெடி என்னென்னா, ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்கும், தெருநாய்கள் இருக்கும். ஸோ அதெல்லாம் சுக்ரனுடைய அம்சம். அதில் அந்த ப்ரௌன் கலரில் ஒயிட் கலரில் இருக்கிற டாக்ஸ் எல்லாமே சுக்ரனோட அம்சம். அதுக்காக கருப்பு நாய்களுக்கெல்லாம் ஃபீட் பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல வரல. பொதுவாக நாய்களுக்கு ஃபீட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லது. தயிர் சாதத்தில் தானம் பண்ணுறதும் நல்லது. இதெல்லாம் பண்ணிகிட்டே வராங்கன்னா 5ஆம் இடம்ங்கிறது தெய்வ பலம். ஸோ நீங்கள் ஒரு நல்ல கர்மாவை பண்ணி ஒரு நல்ல விஷயத்தை அனுபவிக்கிறது. அப்போ 5க்கு சனி பார்வை விடுறதுனால இதை பண்ணும்போது கண்டிப்பாக குழந்தை பிராப்தம் இருக்கும். மகராசி நேயர்களுக்கு ஹெல்த் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் மேம்? இந்த காலகட்டத்தில் சனியினால் ஹெல்த்தில் ஏதேனும் புது பிரச்சனை வருமா, இருக்கக்கூடிய பிரச்சனைகளுமே குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்காங்க மேம்? மகர ராசி நேயர்களுக்கு 2026 ஆண்டை பொறுத்த வரைக்கும் சனியை அனுசரித்து ஹெல்த் இஷ்யூஸ் என்னென்னலாம் இருக்கும்.
வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அசிடிட்டி, ப்ளோட்டிங், சாப்பிட முடியாத போகிறது, நேரத்துக்கு சாப்பிட முடியாதது, ஸ்டொமக் எப்போவுமே ஒரு அப்செட்டாக இரிட்டேட்டிங்காக இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு அசௌகரியம் வந்து வயிற்றில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த பிரச்சனை மேஜராக இருக்கும். கொலஸ்ட்ரால் கொஞ்சம் ட்ரிகர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒரு 40 வயதுக்கு மேற்பட்ட மகர ராசிக்காரங்களாக இருக்கிறீங்கன்னா பிளட்டில் கொஞ்சம் கொலஸ்ட்ரால் கூடி இருக்குது அப்படின்னு ரிப்போர்ட் வர்றதுக்கான வாய்ப்பு, லோவர் பாடியில் அதிகமாக வெயிட் போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. மகர ராசி நேயர்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் மேம்? இந்த காலகட்டத்தில் எந்தெந்த துறை சார்ந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம்? இன்வெஸ்ட்மெண்ட்டில் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்குமே எதில் இருக்குங்க மேம்? மகர ராசி நேயர்கள் 2026ஆம் ஆண்டு 7.5 சனியெல்லாம் முடிஞ்சிருச்சு. 7.5 சனியில் வந்து ரொம்ப எங்களை நீங்கள் வார்ன் பண்ணிட்டே இருந்தீங்க. இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, பணத்தை பொத்தி வச்சுக்கோங்கன்னு வச்சுக்கிட்டோம். இப்போ தான் எங்களை சனி கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருக்காருல, எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணி நாங்கள் மேலே வரலாமான்னா த ஆன்சர் இஸ் ஏதாவது பேங்க்ஸில் வந்து ப்ரைவேட் பேங்க்ஸோ பப்ளிக் செக்டர் பேங்க்ஸோ எதுலேயோ மியூச்சுவல்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பேங்க்கோடைய ஷேர்ஸையும் வாங்கி மியூச்சுவல்ஸ்லாம் ஹோல்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அது ஒரு நல்ல ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் வச்சு நீங்கள் விசாரிச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லது. ஏன்னா ஃபினான்ஸ் அப்படிங்கிறத குறிக்கிற கிரகம் யாருன்னா குரு. அவர் தன்னுடைய ராசியான தனுசையே பார்க்குறாரு. ஸோ அப்போது எந்த அளவுக்கு நீங்கள் மியூச்சுவல்ஸ் மாடரேட் ரிஸ்க்குள்ள மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு போகலாம், லோ ரிஸ்க்குள்ள மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு போகலாம், ஷேர்ஸ் கொஞ்சம் வாங்கலாம். ஸோ எல்லாமே பேங்கிங் ஃபினான்ஸ் செக்டர்ஸ்குள்ளே நீங்கள் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. மகர ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கும் கடன் பிரச்சனை அதிகரிக்குமா, இல்லை இருக்கிற கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்காங்க? மகர ராசி நேயர்களுக்கு 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி முடிஞ்சிருச்சு. கடன் இன்னமும் இருக்குமா, அதிகமாகுமா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கடன் வரும். பட் கடன் வந்து பிரச்சனையாக வருமா, சுப கடனாக வருமானு கேட்டிங்கன்னா இட்ஸ் அ சுப கடன். சுப கடன் அப்படின்னா என்னென்னா 6ஆம் இடம்ங்கிறது ருண ரோக சத்ருஸ்கானம். அங்கே ஒரு சுப கிரகம் உட்காரும்போது ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு கடன் வாங்குவோம். ஒரு ப்ரொடக்டிவான லோனாக இருக்கும். ஃபார் சேயிங் வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்குறது, லேண்ட் வாங்குறதுக்கு லோன் வாங்குறது, ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு லோனாக வாங்குறது, கோல்டை வச்சு லோன் வாங்கி அதை ஒரு ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அல்லது ஏதாவது ஒரு வேறு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட்ஸு ஷேர்ஸு மியூச்சுவல்ஸில் போட்டு அதன் மூலமாக லாபம் பார்க்குறது, இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். கடன் வந்து நிச்சயமாக கிடைக்கும். ரொம்ப நாளாக லோனுக்கு ட்ரை பண்ணேன், லோன் கிடைக்கலன்னு கஷ்டப்பட்டவங்களுக்குலாம் நல்ல விஷயம் லோன் ஈஸியாக கிடைச்சிடும். அது சுப கடனாக கிடைக்கும். அதன் மூலமாக ஒரு நல்ல விஷயம் வாங்குவீங்க. மகர ராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் கட்டாயம் செல்ல வேண்டிய ஒரு கோயில் வழிபாடுனா எதுவாக இருக்கும் மேம்? மகர ராசி நேயர்கள் இந்த 2026ஆம் ஆண்டு எனக்கு இன்னும் நல்லா இருக்கணும், சனியால் வரக்கூடிய உபாதைகள்லாம் எனக்கு வந்து குறையணும், நான் எந்த கோயிலுக்கு போகணுன்னா சுசீந்திரம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வர்றது நல்லது. ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் கொஞ்சமாக வாங்கி கொடுத்துட்டு, வெற்றிலை கொஞ்சமாக வாங்கி கொடுத்துட்டு, அவரை ஒரு புதன்கிழமை அல்லது சனிக்கிழமையில் போய் வழிபாடு பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வயசாகுது, எங்களால் ட்ராவல் பண்ண முடியாது, நீங்கள் சொல்கிற கோயிலுக்கெலாம் எங்களால் போக முடியாது, ட்ராவல் பண்ணுறது கஷ்டம். நாங்கள் என்ன பண்ணலான்னா எல்லா கோயிலையும் ஒரு தூண்லையாவது ஆஞ்சநேயர் இருப்பார். சிவன் கோயிலாக இருக்கட்டும், முருகன் கோயிலாக இருக்கட்டும், நீங்கள் எந்த கோயிலும் எடுத்துக்கோங்க. பெருவாரியான கோயில்களில் ஒன்று ஆஞ்சநேயருக்கு பிரகாரத்தில் ஒரு சின்ன சன்னதி இருக்கும், அல்லது தூணில் மட்டும் சில கோயில்களில் ஆஞ்சநேயர். அப்படி எங்கே இருந்தாலும் அவரை போய் வார சனிக்கிழமை நீங்கள் வெண்ணையும் வெற்றிலையும் கொடுத்து வழிபாடு பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மகராசினியர்களுக்கு ஒரு எளிமையான பரிகாரம் கொடுக்கலாம் இந்த காலகட்டத்தில் எந்த பிரச்சனையும் வராமல் தவிர்க்கிறதுக்குன்னா எதுவாக இருக்குங்க? மகர ராசி நேயர்கள் இந்த 2026ஆம் ஆண்டு இன்னும் நல்லா இருக்கணும், நாங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும், நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஆர்கானிக்காக சாப்பிட ஆரம்பிங்க. நான் வெஜிடேரியன்ஸை குறைச்சிக்கோங்க. நீங்கள் கம்ப்ளீட்டாக நிறுத்த வேண்டாம்னு நான் சொல்லலை, கொஞ்சம் குறைச்சிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம், எந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களோ அது ரொம்ப நல்லது. துப்புரவு பணியாளர்கள் இருப்பாங்க, உங்களுக்கு ஃபுட் டெலிவரி பண்ண வரவங்க, கொரியர் கொண்டு வந்து கொடுக்குறவங்க, இவங்ககிட்டலாம் கொஞ்சம் நல்ல ஒரு பிஹேவியரை கொடுக்குறது. ஏன்னா இப்போது நிறைய வீடியோஸ்லாம் நம்ம பார்க்குறோம், அவங்கள ஒரு மாதிரி மிஸ்ட்ரீட் பண்ணுறது, மனசை கஷ்டப்படுத்துறது. அவங்களெல்லாம் எந்த அளவுக்கு நீங்கள் மாரலி நல்லா நடத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு சனி உங்களுக்கு நல்லது செய்வாருங்கிறது உண்மை. மகர ராசிக்காரங்களில் எல்லாருமே இதை பண்ணலாம். ஸோ மகர ராசிக்காரங்க அவங்கள நல்லா ட்ரீட் பண்ண ஆரம்பிங்க, அதுவே ஒரு நல்ல ரிலீஃபாக இருக்கும். உங்களால் முடிஞ்ச டிப்ஸ் கொடுக்குறதுக்கு மனசு இருந்ததுன்னா கொடுக்கலாம். மகராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் விழாவரையும் நம்ம பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நம்ம நேர்களுக்கு ஒரு பயனில் கருத்துக்கலாம் இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி சார்.